இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவாராக. இந்த 12வது மாதத்தில் 1வது நாளிலும் தேவன் உங்களுக்காக தர வார்த்தை என்னவென்றால், அநேக எதிர்பார்ப்போடு இந்த வருடத்தை நீங்கள் துவங்கியிருக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள், அதற்கான முடிவுகள் தாமதமாக இருந்திருக்கும். இந்த தாமதங்களை தேவன் இந்த மாதத்தில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள், நீங்கள் வேண்டுதல்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். சங்கீதம் 37:4 சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார். நீங்கள் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாயிருக்கும் போது உங்களுடைய வேண்டுதல்கள் உண்மையாகவே தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்த வேண்டுதல்கள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இந்த மாதம் கண்டிப்பாய் வந்து சேரும். உங்களுக்கான முடிவு எப்படி வரும் என்றால், எரேமியா 29:11 சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. தேவன் உங்களுக்கான முடிவை தர வல்லவராயிருக்கிறார். அந்த முடிவானது தீமைக்கல்ல, சமாதானத்திற்கே வந்து சேரும். நீங்கள் நினைத்த காரியங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் யாவும் நீங்கள் நினைத்தவாறு சமாதானத்திற்கு, தீமைக்கல்ல சமாதானத்திற்கே தேவன் தர வல்லவராயிருக்கிறார். சங்கீதம் 138:8 சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆம் சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக தேவன் யாவையும் செய்து முடிப்பார். உங்கள் வேண்டுதல்களை தேவனிடத்தில் வைத்து அவ்விதமான காரியங்கள் நீங்கள் விசுவாசிக்கும் போது, நீங்கள் மனமகிழ்ச்சியாக போது தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். 11 மாத காலம் முடிந்தது. என்னுடைய நினைவுகள், என்னுடைய வேண்டுதலுக்கு ஏற்றவாறு ஒரு காரியமும் எனக்கு நடைபெறவில்லை. ஒரு சுவடவும் எனக்கு தெரியவில்லை. என் வாழ்க்கையில் நான் வேண்டியது எனக்கு வருமா வராதா என்று நீங்கள் ஒருவேளை நினைத்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ மதில்களை 6 நாட்கள் 6 முறை சுற்றினார்கள். அசைவும் தெரியவில்லை. கடைசியாக 7வது நாள் 7 முறை சுற்றி 7வது முறை சுற்றும்போது அந்த எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தது. தேவன் இந்த 11 மாதங்கள் உங்களுக்கு எந்த ஒரு காரியங்களும் உங்கள் வாழ்க்கை நடைபெறவில்லை என்றாலும், கடைசியாக இந்த 12வது மாதம் நீங்கள் வேண்டுதல், உங்களுக்கான வேண்டுதல், நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள், நீங்கள் எதிர்நோக்கும் காரியங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் இந்த 12வது மாதத்தில் வந்து சேர கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து எல்லா காரியம் வாய்க்க செய்வாராக.